Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லஞ்ச் ரெசிபியோட ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு அப்புறம் ரொம்ப குட்டி குட்டியான பிளான்ட் டிப்ஸ், சிம்பிள் பிளான்ட் கேர் டிப்ஸும் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இங்க வந்து ஒரு panல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து விட்டுட்டு இருக்கேன். லோ ஃப்ளேம்ல வந்து அதுல ரெண்டு மூணு பே லீஃப் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் பொடுசா கட் பண்ண பூண்டு and பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுல ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்ச நேரம் வதக்கின அப்புறம் பொடுசா கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ இங்க மஞ்சள் பொடி போட்டுண்டு just ஒரு 5 to 7 minutes இன்னும் இது வந்து நல்ல வெங்காயம் வதங்கற வரைக்கும் அத வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியா விட்டுக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வந்து ஃப்ரை பண்ணோம்னா ஸ்டீல் panல கூட ஒட்டிக்காதீக்கி நம்ம இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இங்க வந்து வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு மாதிரி பிரவுன் ஆன அப்புறம் இங்க வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் குட்டி தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட்ல வந்து கொஞ்சமா லெமனோ லைம் ஜூஸோ இதுல புழிஞ்சா டேஸ்டியா இருக்கும். நான் பண்றது வந்து ராஜ்மா. சோ அதனால இங்க ஒரு குட்டி தக்காளி தான் ஆட் பண்ணிருக்கேன். தக்காளியுமே ஒரு 5 to 7 minutes வதங்கின அப்புறம் ரொம்ப பேசிக்கா நான் வந்து இங்க ஜஸ்ட் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமா சாட் மசாலா போட்டுருக்கேன். அவ்வளவுதான் இல்ல மசாலாவே நான் போட போறேன். அத போட்டு நல்லா கொஞ்சம் கலரி மூடி வெச்சுடலாம். இது இங்க இப்போ நீங்க பார்க்கலாம் அப்படியே தொக்கு மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் நைட்டே ராஜ்மா வந்து ஒரு கப் ஊற போட்டுருந்தேன். அத நான் ஒரு 7 minutes இன்ஸ்டன்ட் பாட்ல பிரஷர் குக்கர்ல நான் வந்து வேக வெச்சிட்டு இருக்கேன் சால்ட் போட்டு. சோ இப்போ வந்து வேக வெச்ச ராஜ்மாவை இத வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். வேணுங்கிற அளவு உப்பு இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணினே ராஜ்மா. அப்பனா கொஞ்சம் உப்பு அதுல ஒட்டிக்கும் அப்படினு. அதுக்கு அப்புறம் சால்ட் எவ்வளவு வேணுமோ அத போட்டு நல்லா ஒரு 10 to 12 minutes இத நல்லா மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடலாம். ஒரு 10 minutes நல்லா கொதிச்ச அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் இங்க வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணிருக்கேன். அத போட்டு கலரி மூடி வெச்சிட்டோம்னா ராஜ்மா வந்து ரெடி. வேணும்னா மேல வந்து நல்லா கொத்தமல்லி தூவிக்கலாம். பொடிசா கட் பண்ணி கொத்தமல்லி தூவிக்கலாம். ராஜ்மாவோடனா ரைஸ் plain ரைஸ் கூட நல்லா தான் இருக்கும். இங்க வந்து நான் சிம்பிளா ஒரு ஜீரா ரைஸ் பண்றேன். எந்த இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து நான் ராஜ்மா வேக போட்டுருந்தேனோ அதுலயே டைரக்ட்டா இப்போ நான் வந்து ஜீரா ரைஸ்க்கு கொஞ்சமா நெய் விட்டுண்டு அதுல கரம் மசாலா நமக்கு தேஜ் பத்தா இலைச்சி அதெல்லாம் போட்டுண்டு கொஞ்சம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஜீராவும் போட்டுண்டு ஊற வெச்ச ரைஸை வந்து இதுல போட்டு ட்ரையா இப்படி ரோஸ்ட் பண்ணிக்க போறேன். அதுக்கு அப்புறம் நான் இங்க 1.5 கப் ரைஸ்க்கு வந்து 3 கப் தண்ணி எடுத்துண்டு அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். வேணுங்கிற அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு பிரஷர் குக்கர்ல 1 மினிட்க்கு நான் வந்து இத பிரஷர் குக் பண்ணிக்க போறேன். ரைஸை வந்து நான் ஒரு 20 minutes சோக் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஸ்ட்ரெயினர்ல போட்டு வெச்சிருக்கிறதுனால 1 மினிட்ல சூப்பரா அப்படியே நல்லா உதுருதுரா குக் ஆயிடும். இப்போ இங்க வந்து ஹாட்டா இருக்கிறதுனால நான் கலர்ல ஆனா கலர் அடிச்சு அவ்வளவு உதுருதுரா இருக்கும். இப்போ அடுத்து வந்து இங்க நெக்ஸ்ட் ரெசிபிக்கு வந்து நான் எடுத்து வெச்சிட்டு இருக்கேன் சாமான்லாம். முதல்ல வந்து நம்ம இங்க குக்கும்பர் சாலட் பண்ணலாம். இந்த சாலட் வந்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இங்க குக்கும்பர் நான் வந்து ஸ்கின்னோட யூஸ் பண்றதுனால நல்ல குக்கும்பரை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு அதோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணிட்டு நான் தோலியோட தான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போறேன். தோலியை பீல் பண்ணிட்டு கூட இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இப்போ இங்க வந்து இந்த ரெசிபிக்கு நான் வந்து குக்கும்பரை இப்படி நீள நீளமா கட் பண்ணிட்டு முதல்ல பாதியில கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நீள நீளமா கட் பண்ணிக்க போறேன். இது மாதிரி French fryஸ்க்கு நம்ம ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோம் பொட்டேட்டோஸ் அது மாதிரி கியூப்ஸ்ல கூட கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு நல்ல டெண்டரா இருக்கிற இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய பூண்டு எடுத்துட்டு இருக்கேன். அதுல half garlic மட்டும் நான் இப்படி குட்டி குட்டி கியூப்ஸா இங்க கட் பண்ணி வெச்சுக்கிறேன்.
இப்போ இங்கே வந்து ஒரு குட்டி தடுக்கா பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் தில் போட்டுருக்கேன். அது வந்து மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி நல்லா இப்படி ஸ்ப்ளட்டர் ஆகிடுச்சு. நம்ம இது வந்து அந்த குக்கும்பர் மேலே போட்டுடலாம். ஒரு க்ரன்ச்சுக்காக தான் இங்கே அடுத்தாப்பில் வந்து க்ரன்ச்சுக்காக பீனட்ஸும் என்கிட்ட வந்து சால்டட் பீனட்ஸ் இருந்தது. அதை வந்து குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதே தடுக்கா பேனில் கொஞ்சம் ஹை ஹீட்டில் நான் வந்து எண்ணெய் காய்ச்சின்னு இருக்கேன். இங்கே வந்து நல்லெண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹாட் ஆயிலை வந்து அப்படியே நான் அந்த கார்லிக் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இல்லை, அந்த இதில் விட்டுருக்கேன். இப்போது அந்த ஆயில் ஸ்லைட்டாக கொஞ்சம் கூல் டவுன் ஆன அப்புறம் இதில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹனி ஆர் மேப்பிள் சிரப் ஒரு ஸ்வீட்னஸ்க்கு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக லைம் ஆர் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இங்கே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுதான் சாலட் ட்ரெஸ்ஸிங். இதை வந்து நம்ம சாலட் மேலே விட்டுடலாம். இந்த சாலடுக்கு வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் அண்ட் நம்ம குக்கும்பர் அதெல்லாம் கட் பண்ணி முதல்ல வச்சு தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோன்னா லஞ்ச் ஆர் டின்னர் ஆர் நம்ம இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணுறச்ச வந்து எல்லா குக்கும்பர் ஸ்லைசஸ்லேயுமே அந்த சால்ட்டு ஒரு ஸ்வீட்னஸ் காரம் எல்லாமே இருக்கும். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்தது வந்து இங்கே ஒரு ஹெவி பாட்டம் கடாய் வந்து கொஞ்சமாக இப்படி ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் ஜஸ்ட்டு ஒரு 7-8 வெந்தயமும் போட்டுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். மிக்சியில் கூட நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆப்பிள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறது தெரியாதுக்கே இந்த வாரமும் காஸ்கோலேருந்து ஆப்பிள் வாங்கின்னு வந்துட்டோம். அதுவும் காஸ்கோலேன்னு வாங்கினா ஒரு பெரிய பேக்காக தான் இருக்கும். ஸோ அப்புறம் எல்லாமே இது கெட்டு போக வேண்டாம் அப்படின்னு இந்த போன வாரத்தோட ஆப்பிளில் வந்து இன்றைக்கி ஆப்பிள் தொக்கு பண்ணுறேன். இந்த தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்வீட் காரம் உப்பு எல்லாமே அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி இது வந்து க்ரீன் ஆப்பிள்ஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா க்ரீன் ஆப்பிளில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்பிள் வச்சு நம்ம வந்து மிளகா மாங்காய் பண்ணுவோம் இல்லையா, அது கூட பண்ணலாம். பட் அது வந்து என்னதுன்னா அது ஒரு 1 வீக் மாதிரி வச்சுக்க முடியாது. அதை நம்ம பண்ணி உடனே அதை கன்சியூம் பண்ணிடணும். ஸோ ஒரு ஆப்பிளாக தான் நம்ம மிளகா மாங்காய் போட்டு எடுத்துக்க முடியும். இந்த தொக்குன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். 1 வீக் 10 டேஸ் வரைக்குமே இது ஃப்ரிட்ஜில் நல்லா எண்ணெய் விட்டு வச்சோன்னா இது வந்து ஷெல்ஃப் லைஃப் அதுக்கு 1 வீக் 10 டேஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்கே கடாயில் வந்து நல்லெண்ணெயில் தான் இது பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு ஆப்பிள் துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு இதில் வந்து நம்ம நல்லா குக் பண்ண வேண்டியதான். இந்த டயத்தில் நான் வந்து சால்ட் ஆட் பண்ண மாட்டேன். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு இதை வந்து கொஞ்சம் குக் பண்ணிப்பேன். கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாகும். சால்ட் இந்த டயத்துலேயே நம்ம போட்டோன்னா ரொம்ப தண்ணி விட்டுடும். அதனால் கொஞ்சம் நல்லா அதை கலரிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறம் வேணுங்கிற அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு கலரின அப்புறம் நடுவில் வந்து இப்படி கொஞ்சமாக ஒரு மாதிரி வெல் மாதிரி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுண்டு நடுவில் எவ்வளோ வேணுமோ காரப்பொடி அதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கலரிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தொக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இப்போ மாங்காய் எந்த டயத்தில் கிடைக்கலையோ அந்த டயத்தில் இது மாதிரி நம்ம ஆப்பிள் தொக்கு பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் கடைசியில் நான் அந்த பொடியுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறம் அந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரிட்டேன். சூப்பர் டேஸ்டியாக யம்மியாக சட்டுன்னு ஆற லஞ்ச் வந்து இங்கே ரெடி. இப்போ வந்து நான் ஒரு சில பேசிக் பிளான்ட் கேர் டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் டிப் வந்து நம்ம எப்போவுமே பிளான்ட்ஸ்க்கு வந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு நினைக்கிறத விட நம்ம கம்மியாக தண்ணி விட்டாலே பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிடும். அதுவும் இனிஷியலாக இப்போ பிக்னர்னால் நமக்கு வந்து எப்போவுமே பிளான்ட்ஸ்க்கு தண்ணி வேணுமோ அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா இப்படி சாயில் வந்து இந்த டாப் சாயில் இருக்குது இல்லையா, அது இப்படி கையில் எடுத்து பார்த்தா இப்படி பவுடர் மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக சாயில் வந்து ட்ரை ஆகிருக்கு, நீங்கள் வாட்டர் பண்ணலாம். பவுடராக ஆல கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி விட வேண்டாம். தண்ணி விடலனாலே நிறைய பிளான்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகும். ஒரு மாதிரி ட்ரூப்பியாக ஆச்சு வந்து நம்ம தண்ணி விட்டால் கூட பிளான்ட்ஸ் வந்து சர்வைவ் ஆகிடும். ஓவர் வாட்டரிங் பண்ணால் தான் நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து ஒன்ஸ் ராட் ஆக ஆரம்பிச்சுடுத்துன்னா அதை வந்து ரிவைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ முதல் வந்து தண்ணி விடுறது தான். தண்ணி நீங்கள் வந்து அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் இப்போ பிளான்ட் ஒரு மாதிரி தூக்கி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில டைம் தெரிய வரும் அந்த பிளான்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி வேணும்.
வேணும். கொஞ்சம் ஹெவியாக அந்த வாட்டர் அதில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி விட வேண்டாம். அடுத்தது வந்து நம்ம வந்து எவ்வளோ தண்ணி விடணும் அது வந்து ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நானுமே பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, நானுமே இது மாதிரி தான் கற்றுண்டு தான் எனக்குமே தெரியும். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா அடியில் அந்த ட்ரிப் பேன் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் பாட்லலாம் ஒரு ட்ரிப் பேன் மாதிரி ஆல்ரெடி இருக்கும், அதை வந்து நான் எடுத்துடுவேன். எனக்கு அந்த ட்ரிப் பேன் பிடிக்காது, ஏன்னா அப்போனா எனக்கு அது அந்த ட்ரிப் பேனில் தண்ணி இருக்கா இல்லையான்னு என்னால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நான் அந்த ட்ரிப் பேன் எடுத்துட்டு நானாக தனியாக ஒரு பிளேட்டோ, நம்ம யூஸ்வலி ஸ்டீல் பிளேட்டில் சாப்பிட்ற ஸ்டீல் பிளேட் எடுத்துப்பேன். இல்லைன்னா இது மாதிரி இந்த பிளாஸ்டிக் ட்ரேஸ்லாம் நம்மள்ட்ட இருக்கும் இல்லையா, எதே நம்ம நட்ஸ் வாங்கியிருப்போம் ஒரு எதே அது மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் வரும் இல்லையா க்ராசரி ஸ்டோர்லேருந்து நம்ம வாங்கறச்சு, அந்த மாதிரி இதை வந்து கேக் வாங்கினா கூட அந்த ஒரு பெரிய ட்ரே மாதிரி வரும் பிளாஸ்டிக் ட்ரே, அதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி என்னோடய பாட்டுக்கு அடியில் வச்சுப்பேன். இதோ இப்போ இங்கே வந்து நம்ம ரெகுலர் ஸ்டீல் பிளேட் தான் வச்சு நான் இங்கே தண்ணி விடுறேன். இது மாதிரி நம்ம தண்ணி விடுறச்சே வந்து ஃபுல்லாக அடி வரைக்கும் தண்ணி போகும். பிளேட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் தங்கும் இல்லையா, அது வந்து நான் ஒரு 20 to 30 minutes அந்த பிளான்ட்டை வந்து அப்படியே வச்சுடுவேன். அடியிலேருந்தும் எவ்வளோ தண்ணி அந்த ரூட்ஸ்க்கு வேணுமோ அது வந்து சோக்கப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக பிளேட்டில் வந்து அடியில் கூட டைரெக்டாக விட்டு விடலாம். தண்ணி வந்து பிளான்ட் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா டக்குன்னு சோக்கப் பண்ணிவிடும். ஸோ அடியில் ட்ரேலையோ இது மாதிரி பிளேட்லேயோ தண்ணி விட்டு ஒரு 20 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளான்ட்டை எடுத்து நார்மல் ட்ரேயில் அதை வச்சுன்னு விடலாம். அடுத்தது வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தோன்னா இந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் எடுக்கிறது தான். ட்ரை லீவ்ஸ் இருந்தால் வந்து ஒரு சில டைம் அதில் வந்து அந்த குட்டி குட்டி பூச்சி வரும் இல்லையா, அந்த ட்ரை லீவ்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த சாயில்லையே இருந்ததுன்னா ஒரு மாதிரி வெட்டாகி ஒரு மாதிரி சாகியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பூச்சி ஆர் மோல்டு எதே ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலைன்னா நியூட்ரியன்ஸ் வந்து இன்னமும் இந்த டெட் லீவ்ஸ்க்கு பெயின் இருக்கும். ஸோ புது க்ரோத்துக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா இந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் எடுத்தோன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம க்ரோத் பார்க்கலாம். இன்னொன்று வந்து அந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ட்ரை டெட் லீவ்ஸ்லாம் அந்த பிளான்ட்லேயே இருந்ததுன்னா எவ்வளோதான் நம்ம பிளான்ட் லஷ்ஷாக நல்லா க்ரீனாக இருந்தாலுமே அந்த டெட் லீவ்ஸ் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அதுக்கு அந்த ஒரு அழகு வராது. ஸோ கண்டிப்பாக டெட் லீவ்ஸ் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம எப்போல்லாம் தண்ணி விடுறோமோ அப்போல்லாம் உள்ள பிளான்ட்டில் எதே டெட் லீவ்ஸ் இருந்தால் எடுக்கிறது வந்து எப்போவுமே ப்ரிஃபரபிள். நம்ம பிளான்ஸ் வச்சுன்றதுக்கோனா அதில் வந்து க்ரோத் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் சில டைம் வந்து அந்த க்ரோத் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி லெக்கியாக லேங்கியாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ண தான் வேணும், நம்ம கட் பண்ண தான் வேணும். நமக்கு எவ்வளோதான் அதை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் இந்த பிளான்ட் வந்து டாப்பில் புஷ்ஷியாக இருக்குது, கீழே வர வர ஒரே மாதிரி தின்னாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த எந்த இடத்துல வந்து ரொம்பவே அந்த ஒரு மாதிரி லீவ்ஸ் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி வளர்றது இல்லையா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம்னா புது க்ரோத் வந்து சூப்பராக வரும், லஷ்ஷாக வரும். இப்போ இங்கே வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம வந்து தூரெல்லாம் போட வேண்டாம், அதுவுமே நம்ம ப்ராப்பகேட் பண்ணிக்கலாம். அதுவுமே நான் எண்டில் காமிக்கிறேன் என்ன பண்ணலான்னு. இப்போ இது மாதிரி ப்ராப்பகேட் பண்ண ஒரு பிளான்ட்டு தான் நான் இந்த குட்டி பாட்டில் வச்சுருக்கேன். இதுவுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. பட் அகெயின் இந்த எண்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் திரும்பி ஒரு மாதிரி குச்சி மாதிரி தான் வளருது. ஸோ இந்த மாதிரி குச்சியாக வளர ஆரம்பிக்கிறச்சு, இப்படி தின்ன வளர ஆரம்பிக்கிறச்சு. கட் பண்ணால் நீங்களே அந்த க்ரோத் வந்து சூப்பராக எல்லா டைரெக்ஷன்லேயும் வளரும். ஸோ அழகாக கட் பண்ணி அப்பப்போ விட்டோன்னா ஒரு லஷ் பிளான்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஜீரோ லைட் பிளான்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட்டுமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா பிளான்ட்ஸுக்குமே சன்லைட் வேணும், தண்ணி வேணும். அதுக்கப்புறம் பிளான்ட் ஃபுட், இப்போ இண்டோர் பிளான்ட்ஸில் நம்ம இண்டோரில் வளர்க்குறதுனால அந்த சாயில் வந்து அவ்வளோ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் பிளான்ட் ஃபுட்டுமே கண்டிப்பாக வேணும். ஸோ ஜீரோ லைட் பிளான்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் கேட்குறது உண்டுன்னா கண்டிப்பாக அது வந்து முடியாது. ஒரு நல்ல சன்லைட் இருக்கணும், ரொம்ப டைரக்ட் லைட் இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு வேண்டாம். பட் நல்ல ஒரு பிரைட் லைட் இருந்ததுன்னா க்ரோத் வந்து நல்லா நம்மளுக்கு சூப்பராக தெரியும். விண்டரில் கூட குட்டி குட்டி க்ரோத் வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து எல்லா இண்டோர் பிளான்ட்ஸுமே நம்ம விண்டோ சில்ல வைக்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல டெக்கோருக்கு நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கணும்னு அந்த மாதிரி டைத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா ரூம்லேயுமே நம்மளுக்கு விண்டோஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட் கண்டிப்பாக நம்ம பிளான்ட்ஸுக்கு கிடைக்கும். பட் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து விண்டோ சில்ல எடுத்து வச்சு ஒரு 3 to 4 hours நம்ம விண்டோ சில்ல இப்படி வச்சோன்னா சஃபிஷியன்ட் லைட் வந்து பிளான்ட்ஸ்க்கு நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு கிடச்சிடும். இண்டோர் பிளான்ட்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரைட் லைட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிளான்ட்ஸ் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இது மாதிரி விண்டோ சில்ல டைரக்ட் லைட் வராதுக்கு இருக்கிற விண்டோ சில்லையோ பேக் யார்டில் ஃப்ரண்ட் யார்டில் எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே வந்து நம்ம ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வச்சோன்னா சூப்பராக க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இண்டோர் பிளான்ட்ஸை வந்து நல்லா ஒரு மாதிரி லீவ்ஸு இந்த ஸ்டெம் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி விட்டுடணும். இப்போ இங்கே வந்து நான் ஒரு தண்ணியில் வச்சுருக்கிற ஒரு பிளான்ட்டை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சிங்கில் எடுத்துன்னு வந்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். பட் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட் இருக்குது, சிங்கில் வைக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக பால்கனியோ பேக்யார்டோ எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து நல்லா ஹோஸால் நம்ம தண்ணி விட்டோன்னா லீவ்ஸில் இருக்கிற டஸ்ட்டு அந்த அழுக்கு ஒரு எதையும் குட்டி குட்டி பூச்சி இருந்ததுன்னா கூட அது எல்லாமே நம்மளுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது வந்து நம்ம இது மாதிரி ரைஸ் அலம்புற தண்ணி தால்லாம் அலம்பி நம்ம தண்ணி விடுவோம் இல்லையா? அந்த வாஷ் பண்ணுற தண்ணியை வந்து நம்ம இண்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணால் அதில் வந்து இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பிளான்ட்ஸ்க்கு போகும். இப்போ இங்கே வந்து கரி லீவ்ஸ் பார்க்கலாம், சூப்பராக நல்லா அதில் ஃப்ளவர்ஸ்லாம் வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரோஸ்லேயுமே அவ்வளோ அழகாக பட்ஸ் விட்டுருக்கு. இந்த தண்ணி வந்து வின்டரில் நான் இண்டோர் பிளான்ட்ஸுக்கும் விடுவேன். பட் சம்மரில் வந்து அவ்வளோ இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா குட்டி குட்டி பூச்சி வந்து அதில் ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகுது. ஆனால் அவுட்டோரில் விடுவேன். இண்டோரில் யூஸ் பண்ணாலுமே நான் அந்த தண்ணியை நல்லாவே டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் ஃபுட் போட்டு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற பிளான்ட் ஃபுட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல ப்ரூன் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ இங்கே ப்ராப்பகேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பாட்டிலில் தண்ணி விட்டு இது வந்து ஒரு விண்டோ சில்ல வச்சிட்டோன்னா ஈஸியாக ஒரு 2 to 3 வீக்ஸில் நம்மளுக்கு நல்லாவே ரூட் வந்துடும். நம்ம அதை திரும்பி அதே பாட்டில் கூட பிளான்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாட் வந்து அந்த பிளான்ட் வந்து புஷ்ஷியாக ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.